அம்பகரத்தூர் பக்கத்தில் முருகன் திருத்தலம், இங்கே ஒரு முருகன் கோயில் இருக்குது, வாங்க போகலாம். ஊர் பார்த்திங்கன்னா நந்தன்குடி. ஆமாம், அம்பகரத்தூர் அடுத்த ஸ்டாப்பிங்கில் நந்தன்குடின்னு ஒரு இருக்குது, அங்கே முருகன் கோயில் 1971 கட்டியிருக்காங்க அந்த கோயில். வாங்க பார்க்கலாம் உள்ளே போய். இது வந்து உள்ளே எவ்வளோ தூரம் போகணும்? 1/2 கிலோமீட்டர் போகணும். 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணுமா? 1/2 கிலோமீட்டர் உள்ளே போகணும். வாங்க. கிராமம் தான் இயற்கையான, இது நல்ல மரமெல்லாம் இருக்குது. வாங்க பார்க்கலாம். பழமை வாய்ந்த கோயில் தான், ஒரு கிராமத்தில் இருக்குது. போய் பார்ப்போம் முருகர் எப்படி இருக்கிறான்னு. ரயில்வே ட்ராக் இருக்குங்க, ரயில்வே ட்ராக் தாண்டி எப்படியும் ஒரு 6.75 கிலோமீட்டர் நம்ம நடந்து போகணும். இங்கே பாருங்கள் வாய்க்கால் தண்ணி பாருங்கள், விவசாயத்துக்காக தண்ணி மேட்டுட்டாங்களே, தண்ணி வருதுங்க. இல்லை விவசாயம்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். நெல்லாம் விதையெல்லாம் விதைச்சிருக்காங்க பாருங்கள். பாருங்கள் காரைக்கால் பேராளம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக். காரைக்கால் கந்தன்குடி பாண்டிச்சேரி சேர்ந்தது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரில் இருக்குது. ஆனால் தமிழ்நாடு தான் சேர்ந்தது. நெல்லை விளைஞ்சிட்டு பாருங்க, தெரியுதுங்களா? நெல் தெரியுதா? நல்லா குருவை நெல் போட்டிருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு மாதத்தில், இன்னும் ஒரு 10-15 நாளில் அடிச்சிடும். உழுதுருக்காங்க. பருத்தி செடியெல்லாம் போடுவாங்க பாருங்கள், பருத்தி செடியெல்லாம் போடுவாங்க. பருத்தி செடி பாருங்கள், பருத்தி செடி அதுவும் போட்டிருக்காங்க. இதை பருத்தி செடி போட்டிருக்காங்க, நெல் இது போட்டிருக்காங்க. நடந்து கொஞ்சம் தூரம் போகணும். போகலாம் வாங்க. பாருங்க, இப்போ தான் வந்திருக்கோம் உள்ள. ஒரு நன்னிலம் ஒன்றியம், மேனாங்குடி ஊராட்சி. மேனாங்குடி ஊராட்சியில் தான் இந்த கோயில், முருகன் கோயில் இருக்குது. பார்ப்போம். ஓகே. தண்ணி இல்லை, கம்மியாக தான் இருக்குது தண்ணி. முருகன் கோயில் வந்துச்சு. முருகன் கோயில் பாருங்கள், வருது பாருங்கள். முருகன் கோயில் வந்தாச்சு. இந்த அளவு அந்த கோயில் இருக்கும். ஆமாம். திருக்கோவில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானம், கந்தன்குடி. கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் வாசப்படி வாங்க உள்ளே போகலாம். 9ஆம் தேதி கும்பாபிஷேகம். 8 மாதமா? 8 மாதம் கும்பாபிஷேகமா? ஓ, 8 மாதம் கும்பாபிஷேகமா?
உள்ளே இருக்குது, முருகர் உள்ளே இருக்கார் வள்ளி தேவனோட. வாங்க உள்ளே போய் சாமி கும்பிடலாம், பார்ப்போம் உள்ளே போய். ஓகே, சித்தி விநாயகர் கோயில் உள்ளே வந்திருக்கோம். சித்தி விநாயகர் சாமி கும்பிட்டாச்சு, முருகர் வள்ளி தெய்வானே சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தது வந்து இவர் அருள்மிகு ஸ்ரீ தேவஸ்தானங்கிற சாமி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டாச்சு. வாங்க போகலாம். உள்ளே போன கோயிலுக்கு சாமி கும்பிட்டாச்சு. வாங்க அதை சுற்றி வரலாம், கோயிலை சுற்றி வரணும். வாங்க போகலாம். போகலாமா? வாங்க. ஜராதீஸ்வரருங்கிற கோயில் சாமி இங்கே இருக்கார். உள்ள ஜராதீஸ்வரர் அப்படிங்கிறது சிவன் உள்ள சின்ன லிங்கம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். விஸ்வநாதர் கோயில் பாருங்க, விஸ்வநாதர் கோயில் உள்ள இது விஸ்வநாதர், அதான் இது சிவலிங்கம் தான். இது விசலாட்சி இருக்கிறாங்க. விஸ்வநாதர் சண்டீஸ்வரர் போய் தட்டுவாங்க, தட்டி தான் சத்தம் போட்டு அவர் தூங்கிட்டு இருப்பார், என்னன்னு தெரியல. ஆனால் அவர் இது மாதிரி பண்ணிட்டு தான் சாமி கும்பிட்டு தான் போகணும். சார் வந்து கணக்கு எடுக்கிறாரு எத்தனை பேர் வந்தாங்கன்ட்டு, அதனால் தூங்கிட்டு இருப்பார். அதை எழுப்பி விட்டு அது வந்து எத்தனை பேர் வராங்கன்னு அவர் பார்க்குறதுக்கு தரிசனம். இது வன்னி மரமா பாதாமரமா? இது வந்து பலாமரம் வேண்டுதலுக்காக கட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். வேண்டுதல் என்னமோ கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். ஏதாவது வேண்டுதலாக இருக்கும், கட்டி விட்ருப்பாங்க. ஊஞ்சல் மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி வேண்டுதலில் கட்டி விட்ருப்பாங்க. இதான் நினைக்கிறேன். பலாமரம் அது பாருங்கள், வில்வ மரம். அதில் ஒரு தொட்டு பாருங்கள், வில்வ மரம். வில்வ மரமா அது? ஆமாம், நந்தியா வெட்ட வில்வ மரம் பாருங்கள். வில்வ மரம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? இதுதான் வில்வ மரம். இங்கே பாருங்க, இது நந்தியா வெட்ட வில்வ மரம். பார்த்தீங்களா வில்வ மரம் பார்த்தீங்களா? மரம் இந்த விட்ட இது வில்வ மரம் மேலே இருக்குது. சில பேர் பார்த்துக்க மாட்டாங்க, மரம் எப்படி செடி எப்படி இருக்குன்னே தெரியாது. பாருங்கள், நம்ம சொந்தக்காரு போகிறாரு, ஒரு நாள் எல்லாம் சேர்ந்தா வந்தோம். இப்போ அடுத்த கோயிலுக்கு அம்பகரத்தூர் காளியம்மாள் கோயிலுக்கு போக போகிறோம். அடுத்த கோயிலுக்கு இப்போ வந்து கந்தன்குடி முருகர் கோயிலுக்கு. இப்போ அடுத்தது அம்பகரத்தூர் போக போகிறோம். அம்பகரத்தூர் கோயில் போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம். போகலாம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, அவ்வளோதான், கிளம்ப வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு விரைவில் வரும். சாமி கும்பிட்டாச்சு. இங்கே பாருங்கள்,
இது எங்கள் சொந்தக்காரர் இவர். முருகர் சாமி கும்பிட்டாச்சு. உள்ளே எடுக்கக்கூடாது ஃபோட்டோ, வெளியிலேருந்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம கிளம்புறோம் அடுத்ததுக்கு. வாங்க பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே. பாய்.